எம்ஜிஆர் பாணியில் சொல்லணும்னா திருடனாய் பார்த்து திருட்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னார்ல, அதுபோல குடியே குடிக்கிறவன் மாறாவிட்டால் குடியை மாற்ற முடியாது. அவ்வளவுதான் எடுக்க முடியும். என்ன பண்ண முடியும்? என்ன எடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு வாரம் வாரம் கண்காணிப்பு குழு நடத்தப்படும், மதுவை ஒழிக்க கண்காணிப்பு குழு நடத்தப்படும். அப்படி ஒரு வருஷம் எடுத்து இந்த கண்காணிப்பு கரெக்டா நடந்திருந்தா இந்த மாதிரி கலாச்சாரம் இப்போ ஏற்பட்டுருக்காரு. இந்த வருஷம் தேர்தல் அது முடிஞ்ச பிறகு கூட்டம் போட்டாங்க. கண்காணிப்பு பண்றது ஒரு வருஷம் தொடர்ந்து வாரம் வாரம் எஸ்பி தான் அதுக்காக சஸ்பெண்ட் பண்ணமே. அவரு செஞ்சாருந்தா சஸ்பெண்ட் பண்ணோம். அது முதல்ல ஏடிஜிபியா பண்ணிருக்காங்க, காத்திருப்போர் பட்டம் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா கோர்ட்டு எந்த ஆக்ஷனும் வந்து நம்ம ஆர்பிட்ரியா எடுக்க முடியாது. இரண்டு கட்சியும் குற்றச்சாட்டு இல்லாம இந்த நிரந்தரமா இதுக்கு ஒரு தீர்வு காணுன்றதுக்கு இப்போ நிச்சயமாக தீர்வு காணுவதற்குரிய அதுக்காக தான் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் குழு போட்டிருக்கா. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது. அதனுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்க. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளே துறை ரீதியான நடவடிக்கை தாண்டி சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து தவறு செய்த காவலர்கள் மீது அதிகாரி சட்ட ரீதியானதான் கமிஷன் போட்டிருக்கு சார். Legal action can be taken only upon the report given by the judicial inquiry. அந்த கமிஷன் போட்டிருக்க கமிஷனுடைய மேல் தான் எடுக்க முடியும். வந்து காவல்துறை தவறு செய்த காவல்துறை சேர்க்கணும் கூட்டணி கட்சி சொல்றத அவங்களுடைய கருத்து சொல்லிடுவோம். ஆனால் உண்மையா இல்லையான்னு விசாரித்தான் கமிஷன் போட்டிருக்கு. அதனால ஆட்சி பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. நடவடிக்கை எடுக்கலாம், நீங்களே பார்த்து எழுதுங்க. நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு சார், உங்க கூட்டணி கட்சி சார்ந்தவர்களே சரி, கல்லுக்கடைகளை விட்டா அது போன்ற மரணங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. விலையை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வராங்க. அவருடைய அபிப்பிராயம் வந்து கள்ளச்சாராயம் விலை மலிவு விலையில குடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், 38 ஆரம்பிச்சது ராஜாஜி காலத்துல இருந்து வருது. குஜராத் அவங்க சீஃப் மினிஸ்டர் முதல்ல இருக்கும்போது அவர் தான் கொண்டாந்து விட்டாரு. அவர் கொண்டாந்ததே இந்த மதுவிலக்கு போட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவர் கண்டுபிடிச்சதுதான் சேல்ஸ் டாக்ஸ். அவர் அந்த லாஸை சரி பண்றதுக்கு தான் சேல்ஸ் டாக்ஸ் ஒன்று கொண்டாந்தார். இன்னைக்கு அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரலாம் போய் இந்தியாவில் பெரிய டாக்ஸ் ஆகி போச்சு. ஆனால் இன்னும் அது ஒழியல, சாராயம் ஒழியல. இது வெளிப்படையா எல்லாரும் ஒத்துக்கணும். எம்ஜிஆர் பாணியில் சொல்லணும்னா திருடனாய் பார்த்து திருட்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னார்ல, அதுபோல குடியே குடிக்கிறவன் மாறாவிட்டால் குடியை மாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியமா? அது நான் சொல்ல முடியாது இப்போதைக்கு. அப்படி ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்ததுன்னா அரசு முடிவெடுக்கும்.